இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். A concrete cylinder of diameter 150 mm and length 300 mm when subjected to an axial compressive load of 240 kilonewton resulted in an increase of diameter by 0.127 mm and a decrease in length of 0.28 mm. Compute the value of Poisson's ratio and modulus of elasticity. ஓகேவா, நம்மகிட்ட ஒரு கான்கிரீட் சிலிண்டர் இருக்குது. அதோட டயமீட்டர் 150 mm. ஸோ டயமீட்டர் 150 mm. ஸோ அந்த சிலிண்டரோடைய லென்த் வந்து 300 mm. ஓகேவா, ஸோ அதில் இந்த சிலிண்டரில் ஒரு கம்ப்ரசிவ் லோடு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த லோடுடைய வேல்யூ 240 கிலோநியூட்டன். அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது there is a increase in diameter இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து டெல்டா டி. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்னது இன்க்ரீஸ் இன் டயமீட்டர் ஆகுது. ஸோ அதை நம்ம டெல்டா டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 0.127 mm. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்போ லென்த்தும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. லென்த் டிக்ரீஸ் ஆகுது, டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் இன் டயமீட்டர் லென்த் 0.28 mm. ஸோ நம்மகிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா, பாய்சான்ஸ் ரேஷியோ, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ நமக்கு பாய்சன்ஸ் ரேஷியோட ஃபார்முலா தெரியும், லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ லேட்ரல்னா என்னது, டயமீட்டரில் சேஞ்ச் ஆகுறது லேட்ரல். லீனியர்னா என்னது அப்படின்னா லென்த்தில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த லீனியர் கொடுத்தாலும் சேம் தான், லாங்கிடியூடல் கொடுத்தாலும் சேம் தான். ஓகேவா, ஸோ லேட்ரல்னா சேஞ்ச் இன் டயமீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர், லீனியர்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லேட்ரல் ஸ்ட்ரெயின் மட்டும் எடுத்துக்கிறேன். சேஞ்ச் இன் டயமீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர். ஸோ சேஞ்ச் இன் டயமீட்டர் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூ, டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர் 115 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, பிகாஸ் இங்கே பாருங்க, இங்கேயும் எம்எம் இங்கேயும் எம்எம். ஸோ எம்எம் கெட் கேன்சல். ஸோ இங்கே யூனிட் வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின் ஆனது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ லீனியர் சேஞ்ச் இன் லென்த், ஸோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் லென்த்தோடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது வரும். ஓகேவா, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம பாய்சான்ஸ் ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கு இந்த வேல்யூவும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கு 9.33 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மியூ இஸ் ஈக்குவல் டு 0.906. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார்ம்ல நமக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து சி கே எதுவுமே கொடுக்கல, அதனால நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் இது யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா, யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இதில் நீங்கள் லோடு கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோட் டிவைட் பை ஏரியா. நமக்கு வந்து லோடு கொடுத்துருக்காங்க, கம்ப்ரசிவ் லோடு வந்து 240 கொடுத்துருக்காங்க. ஏரியாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிலிண்டரிக்கல் பார், அதனால π/4 d ஸ்கொயர். ஸோ d உடைய வேல்யூ 150. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இ. ஸோ இ உடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே லீனியர் ஸ்ட்ரெயினுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால நான் டேரக்டாக எழுதியிருக்கிறேன் 9.33 × 10⁻⁴. இப்போ நமக்கு சிக்மாவும் தெரிஞ்சிருச்சு, இயும் தெரிஞ்சிருச்சு. அது டேரக்டா யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் இ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ தெரிஞ்சிடும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் kN/mm². பிகாஸ் ஸ்ட்ரெஸ் வந்து kN/mm² தான், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. அப்போ லாஸ்ட் என்ன தான் வரும், kN/mm² தான் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.